ஒரு மன்னன் இருந்தான். அவன் போரில் பயமற்றவன், ஆனால் இதயத்தில் அளவற்ற கருணை கொண்டவன். அவர்தான் பேகன். மலைகள் சூழ்ந்த நாட்டில் அவர் ஆட்சி செய்தார். மக்கள் அவரை மன்னன் என்று மட்டுமல்ல, வள்ளல் என்றும் அழைத்தனர். ஒரு குளிர்ந்த காலையில் பேகன் மலைப்பாதையில் பயணம் செய்தார். அப்போது அவர் ஒரு காட்சியை பார்த்தார். ஒரு மயில் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அமைச்சர்கள் சிரித்தனர். அரசே, அது ஒரு பறவைதான், அதற்காக ஏன் கவலை? பேகன் அமைதியாக தனது போர்வையை கழற்றினார். அந்த மயிலின் மேல் மெதுவாக போர்த்தினார். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அரசே, அது ஒரு பறவை. பேகன் மெதுவாக சொன்னார். அது பேச முடியாததால் அதற்கு துன்பமில்லை என்று சொல்ல முடியாது. அந்த சம்பவம் நாடு முழுவதும் பரவியது. அவரது கருணை புகழ் பெற்றது. ஆனால் சிலர் கேலி செய்தனர். ஒரு மயிலுக்கே போர்வை கொடுக்கும் மன்னன் போர்க்களத்தில் என்ன செய்வான்? அந்த கேள்விக்கு பதில் விரைவில் வந்தது. ஒரு பெரிய படை பேகனின் நாட்டை தாக்கியது. போர் தொடங்கியது. எதிரிகள் நினைத்தனர், அவன் கருணை மன்னன், அவன் பலவீனன். ஆனால் போர்க்களத்தில் பேகன் முற்றிலும் வேறொரு மனிதன். அவர் சிங்கம் போல போராடினார். அவரது தந்திரம், தைரியம் எதிரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. போர் கடுமையாக நீண்டது. இறுதியில் பேகன் வீரமரணம் அடைந்தார். அவரை வீழ்த்தியவர்கள் போரில் வென்றனர். ஆனால் மக்கள் சொன்னார்கள், போரில் வெற்றி பெறுவது எளிது, ஆனால் இதயங்களை வெல்வது கடினம். பேகன் இரண்டையும் செய்தார். ஒரு மயிலுக்கு கூட கருணை காட்டிய மன்னன். அதனால்தான் இன்று வரை தமிழர் வரலாறு அவரை வள்ளல் பேகன் என்று அழைக்கிறது.